ஷா மீடியா தமிழ் இஸ்லாம்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. ஒரு குடும்பத்தில் வறுமையும் அமைதியற்ற நிலையும் நிலையாக இருக்க காரணமாகும். 3 ஆபத்தான பழக்கங்களைப் பற்றி ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். இவைகளை தவிர்க்காவிட்டால் எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் அல்லாஹ்வின் பரக்கத்தும் அருளும் அந்த வீட்டில் வராது. அதன் பதிலாக அந்த வீடு கவலையும் நோய்களும் சிக்கல்களும் நிறைந்ததாகவே இருக்கும். இன்று இந்த 3 விஷச் செயல்களை பற்றியும் அவற்றைப் பற்றிய உண்மையான ஓர் சம்பவத்தையும் பகிர்ந்து கொள்கிறோம். ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் ஒரு மனிதர் இருந்தார். அவருக்கு தொடக்கத்தில் ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு பின்பற்றி தொழுவதற்கு அதிக தூரம் பயணம் செய்திருந்தார். அவர் இறைபக்தியுடன் தொழும் ஒருவர் என எல்லோராலும் மதிக்கப்பட்டார். ஆனால் ஒரு நாள் அவரைக் காணவில்லை. நாட்கள் நகர்ந்தன, வாரங்கள் பறந்தன. ஆனால் அவரைப் பற்றிய செய்தி எதுவும் இல்லை. அவர் முழுமையாக மாயமாகிவிட்டார் போலவே இருந்தது. ஒரு நீண்ட பயணத்திலிருந்து திரும்பி வந்த ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவில் ஓர் வீட்டுக்கருகே ஓய்வெடுக்க அமர்ந்தார். அப்போது அந்த வீட்டிலிருந்து ஒரு பெண் கத்தும் சத்தமும் ஒரு ஆண் கோபத்துடன் திட்டும் குரலும் கேட்கப்பட்டது. மனிதன் கூச்சலிட்டு சொல்வது, எனது வீட்டுக்கு வந்த நாளிலிருந்து எனது வாழ்க்கையே நாசமாகிவிட்டது. நீ வந்ததிலிருந்து எல்லாம் கெட்டுப்போனது. இந்த வார்த்தைகள் ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நெஞ்சை நெகிழச் செய்தன. அவர்கள் உடனே கதவைத் தட்டினார். வெளியே வந்த ஆளைக் கண்டதும் அவர் உணர்ந்தார், இதுதான் அந்த இறைபக்தியான தொழுகையாளர். அவர்கள் இருவரையும், கணவரும் மனைவியும், வெளியே அழைத்து அமைதியாக கேள்விகள் கேட்க ஆரம்பித்தார். கணவர், அல்லி, என் வாழ்க்கையில் வந்த திருஷ்டி இதுதான். இவள் வந்ததிலிருந்து என் உடலும் உடைந்து போயிற்று, என் பணமும் போயிற்று, என் வீடு ஒரு சாபம் போல மாறிவிட்டது. மனைவி அழுகையுடன் சொல்வது, நான் எதையும் கொண்டு வரவில்லை என்பதற்காக தினமும் இழிவுபடுத்தப்படுகிறேன். காதல் இல்லை, கருணை இல்லை, என் பெற்றோர் இல்லை, செல்ல இடமும் இல்லை. நான் எங்கே போவேன்? அவர்கள் வார்த்தைகள் ஒரு மௌனத்தை ஏற்படுத்தின. உணர்ச்சி பாரம் மிகுந்த தருணம். ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு, நீங்கள் வாழும் வீட்டில் இருக்கும் வறுமைக்கான காரணம் உங்கள் மனைவி அல்ல, அது உங்கள் செயல்கள். அவர் கூறினார், 3 விஷச் செயல்கள் வீட்டை தகர்த்துவிடும். அவற்றை தவிருங்கள். மனைவியிடம் கடுமையான வார்த்தைகள் பேசுவது வீட்டுக்குள் நெருப்பை ஏற்றுவது போன்றது. அது பரக்கத்தையும் அமைதியையும் அழிக்கிறது. குர்ஆன் சூரா அன்-நிசா வசனம் 19. நீங்கள் அவர்களிடம் அன்புடன் வாழுங்கள். ஏதாவது ஒன்று பிடிக்கவில்லை என்றாலும் அதில் அல்லாஹ் நன்மையை வைத்திருப்பார். 2. வீடு முழுக்க சண்டை, திட்டல், சினம் நிறைந்திருப்பது, எதிர்மறையான வார்த்தைகள், மன்னிப்பில்லாத மனப்பான்மை, இவைகளில்லாத இடத்தில் அல்லாஹ்வின் ரஹ்மத் இருக்காது. சண்டையும் அபிமானமும் அதிகமாக இருக்கும் வீட்டில் தூய்மை, அமைதி, நன்மை வராது. 3. பாவங்களை செய்யும் வாழ்க்கை மற்றும் தொழுகைகளை தவிர்ப்பது, அல்லாஹ்வை மறந்து தவறான செயல்களில் ஈடுபடும் வீடுகளில் ஷைத்தான் நுழைவான். அங்கு பிறகு பரக்கத் இருக்காது. குர்ஆன் அல்-ஃபாதிர் வசனம் 6. ஷைத்தான் உங்களுக்கு பகைவன், அவனை பகைவனாகவே பாருங்கள். ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கடைசி வார்த்தைகள், நீங்கள் உங்கள் செயல்களைச் சரி செய்யுங்கள், அருள் வந்துவிடும். உங்கள் மொழியை இனிமையாக்குங்கள், பொறுமையுடன் வாழுங்கள், தொழுகையை நிலைநாட்டுங்கள், அல்லாஹ்வை உண்மையுடன் பின்பற்றுங்கள், வீடு கோட்டையாக மாறும். குர்ஆன் வசனம் 21. சூரா அர்-ரூம். அவரது அடையாளங்களில் ஒன்று, உங்களுக்குள் இருந்தே வாழ்க்கைத் துணையை கொடுத்தார். அதில் நீங்கள் அமைதியை காணலாம், அன்பும் கருணையும் வைத்தார். அன்பு சகோதரர்களே, உங்கள் வீட்டில் அமைதி வேண்டும் என்றால் உங்கள் சொற்கள் அமைதியாக இருக்கட்டும், உங்கள் இருதயங்கள் மிருதுவாகட்டும். மன்னிப்பும் மென்மையும் உங்கள் குடும்பத்தின் அடித்தளமாகட்டும். அல்லாஹ் எங்கள் வீடுகளில் பரக்கத்தையும் அமைதியையும் தரட்டும். எங்கள் இருதயங்களை மென்மையாக்கட்டும், குடும்பங்களை ஒன்றிணைக்கட்டும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷா மீடியா
தமிழ் இஸ்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மற்றும் ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்வதை பின்பற்றினால் ஆமீன் என கமெண்ட் பண்ணுங்கள்.